மனிதன் தனக்கு இருக்க அறிவியல் அறிவை பயன்படுத்தி வரலாற்றில் அப்பப்போ சில சாதனைகளை செய்வான். அந்த வகையில் 1969ஆம் ஆண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் முதலாக கால வச்சது மனித சரித்திரத்தில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா விண்வெளி தொடர்பான ரிசர்ச் பாரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது. இன்னைக்கு 71 வயது நிரம்பிய கோடீஸ்வரர் முதலாக விண்வெளிக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு விண்வெளிக்கு சென்ற முதலாவது சுற்றுலா பயணி என்ற பெருமையை அடைகிறாரு. இதை எப்படி ஒரு சாத்தியமாக்குனாரு? வாங்க தெரிஞ்சுக்கொள்வோம். ஊரையும் உலகத்தையும் சுற்றிக்க இந்த மனிதன் இப்போ உலகத்தை விட்டுட்டு நான் விண்வெளியை பார்க்க போகிறேன்னு கிளம்பிட்டான். ஆமாம், விண்வெளி சுற்றுப்பயணம், ஸ்பேஸ் டூரிசம்னு புது ட்ரெண்டை இப்போ மனிதன் உலகத்துக்கு கொண்டு வந்துட்டான். விண்வெளி சுற்றுலாட முக்கிய அம்சம் தான் இப்போ நடந்திருக்கு. 71 வயதான உலக கோடீஸ்வரர் ரிச்சர்ட் பிரான்சன் தனது சொந்த ராக்கெட் மூலமாக விண்வெளி போயிட்டு அங்கே சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு பூமிக்கு திருப்பி வந்திருக்காரு. நம்ம ஊரில் நிறைய டூரிஸ்ட் ஏஜென்சி இருக்காங்க. நம்ம போக வேண்டிய இடத்தை கிளிக் பண்ண அவங்களே நம்மளை ஈஸியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி விண்வெளி போகிறதுக்கும் இப்போ நிறைய டூரிஸ்ட் ஏஜென்சி வந்துட்டாங்க. அவங்கள நம்ம ஸ்பேஸ் ஏஜென்சின்னு சொல்கிறோம். உதாரணமாக சொல்லணும்னா அமேசான், ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் விண்வெளிக்கு மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வரதில் ரொம்பவும் மும்முரமாக தனது ஈடுபாடு கொண்டிருக்காங்க. இப்படி இருக்க ஸ்பேஸ் ஏஜென்ட்டில் ஒன்று தான் உலக கோடீஸ்வரரான ரிச்சர்ட் பிரான்சின் வெர்ஜின் கேலக்டிக்ஸ் கம்பெனியோட சொந்த படைப்பு தான் இந்த ஸ்பேஸ் வெஹிக்கலான யூனிட்டி. இதன் மூலமாக தான் தன்னுடைய சின்ன வயசுலேருந்து கண்ட கனவை நனவாக்கியிருக்காரு 71 வயதான பிரான்சிஸ் என்கிற உலக கோடீஸ்வரர். பிரான்சன் 2004ஆம் ஆண்டிலிருந்து விண்வெளிக்கு போகணுன்னு ரொம்ப முயற்சி செஞ்சுருக்காரு. ஆனால் அவருக்கு 2021 தான் இது சாத்தியமாகிருக்கு. பிரான்சன் விண்வெளி டூர் அமெரிக்காவில் மெக்சிகோவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஈவினிங் 3:30க்கு தனது பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அமெரிக்காவின் மெக்சிகோவிலிருந்து ஆரம்பித்தவருடைய பயணம் கடல் மட்டத்திலிருந்து 80 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்க விண்வெளியின் விளிம்புங்கிற இடம் மட்டும் போயிருக்கு. விண்வெளியின் விளிம்புக்கு போன அவர் அங்கிருந்து டேன் ஆகி மறுபடியும் பூமியை நோக்கி வந்திருக்காரு. இவர் தனியாக போகல, இவரோட சேர்ந்து மொத்தம் 5 பேர் பயணிச்சிருக்காங்க. மெக்சிகோலேருந்து புறப்பட்ட யூனிட்டிங்கிற அவங்களுடைய ராக்கெட்டை 2 விமானங்கள் சுமந்துக்கிட்டு 15 கிலோமீட்டர் மட்டும் வானத்தில் பறந்துருக்கு. அதுக்கப்புறமா அந்த 2 விமானங்களும் கலண்டு கீழே வில்ல யூனிட்டிங்கிறது மட்டும் விண்வெளி விளிம்பை நோக்கி பயணிச்சிருக்கு. யூனிட்டி ராக்கெட் மூலமாக அவங்க விண்வெளிக்கு பயணித்தாலும் இவங்களுடைய பயணம் முழுவதும் தரையிலிருந்து தான் கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. குறிப்பாக பேத் மோசஸ் என்ற பெண் தான் இவங்களுடைய பயணம் முழுவதையும் தரையிலிருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ராக்கெட் உள்ளுக்குள்ள பயணிகள் எப்போ எந்திரிக்கணும், எப்போ உட்காரணுங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் இவங்க தான் தரையிலிருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய ஸ்பேஸ் டூரானது விண்வெளியின் விளிம்பு மட்டும் போயிட்டு மறுபடியும் ஏற்றுக்கு வரதா இருந்துச்சு. அதனால இந்த பயணத்தை எல்லோருமே விண்வெளியின் விளிம்பு பயணம்னு சொல்கிறாங்க. உலக கோடீஸ்வரரான ரிச்சர்ட் பிரான்சன் இந்த பயணத்தை வாழ்நாள் அனுபவம்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய விண்வெளி டூரை முடிச்சுட்டு செய்தியாளர்களை மீட் பண்ணிய ரிச்சர்ட் பிரான்சன் அவங்கக்கிட்ட நீங்கள் கட் பண்ணி கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பூமியின் காட்சி விண்வெளியிலிருந்து பார்க்க தெரியுதுன்னு சிலாகித்து சொல்லியிருக்காரு. இந்த விண்வெளி பயணத்தில் இந்தியர்களும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆமாம், இந்தியாவின் ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீசா என்ற பெண்மணியும் இந்த பயணத்தில் விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. 2003ஆம் ஆண்டு கொலம்பியா விண்கலம் மூலமாக விண்வெளிக்கு போயிட்டு திரும்பும் வழியில் வெடித்து சிதறிய கல்பனா சாவ்லா, அது மட்டும் இல்லாமல் 2012ஆம் ஆண்டு விண்வெளிக்கு போயிட்டு வந்த சுனிதா வில்லியம்ஸ், இவங்களுக்கு அடுத்தபடியாக 3ஆவதாக ஸ்ரீசாவும் இந்திய மக்கள் எல்லோராலையும் கொண்டாடப்படுறாங்க. ஸ்பேஸ் டூரை முடிச்சுட்டு வந்த ஸ்ரீசா விண்வெளியிலிருந்து பூமியை பார்க்கறது நம்ப முடியாத அனுபவமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அதோட என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் பொன்னான அனுபவம்னு இதை சொல்கிறாரு. இப்போ கூட நான் பூமியில் இருக்க மாதிரி தெரியலை, விண்வெளியில் மிதந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஸ்ரீசா பத்திரிகையாளர்களிடம் தனது அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. தனது சொந்த நிறுவனமான வெர்ஜின் கேலக்டிக் உருவாக்கிய யூனிட்டி ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு சென்று வெற்றிகரமாக தனது பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி இருக்காங்க பிரான்சன் மற்றும் அவங்களோட குழு. சாதாரண மக்களால் ஸ்பேஸுக்கு போக முடியும்னா கண்டிப்பாக முடியும். அதுக்காக நம்ம பலகட்ட ரீதியில் நம்மளை நிரூபிக்கணும். ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, நம்ம நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஸ்பேஸுக்கு போகலாம். அதுக்காக பல ஸ்பேஸ் அகாடமி நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வணிக ரீதியான விண்கலங்கள் உருவாக்குங்கிற நோக்கத்தில் தான் ரிச்சர்ட் பிரான்சன் 17 வருடங்களுக்கு முன்பு இந்த வெர்ஜின் கேலக்டிக்ங்கிற சொந்த நிறுவனத்தை உருவாக்கினார். இதுவரை காலமும் விண்வெளி வீரர்களும் அதில் தேர்ச்சி பெற்றவர்களும் மட்டுமே பயணிக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் அதை உடைச்சிட்டு சாதாரண மக்களும் விண்வெளி சாராதவங்களும் பயணிக்கலாங்கிற கனவை நிஜமாக்கி காட்டியிருக்காரு உலக கோடீஸ்வரரான பிரான்சிஸ்.
அடுத்த ஆண்டிலிருந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் விண்வெளி டூர் கூட்டிகிட்டு போக காத்திருக்காரு பிரான்சன். அதுக்கு முன்னாடி நான் முதலாவதாக போயிட்டு வந்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த டூரை ஏற்பாடு செஞ்சு வெற்றிகரமாக விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. இவருடைய இந்த ஸ்பேஸ் டூரானது விண்வெளி ரிசர்ச்சில் மிகப்பெரிய மைல்கல்லாம் அமைய போகுது. ஃபியூச்சரில் நம்ம மாதிரி சாதாரண மக்களை விண்வெளிக்கு போகலாங்கிற நிலைமை ஏற்படும். ஆகவே யார்கிட்ட பேங்க் பேலன்ஸ் கூட இருக்கோ இப்போ நீங்களாம் ரிசீவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க விண்வெளி போகிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.